அந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா செய்திகள் இடையிலே விட்டு போகாமல் அதனுடைய அந்த சம்பவங்கள், சாட்சிகள், அதனுடைய சரித்திரங்கள், அதனுடைய ஆய்வுகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியா வரிசைப்படுத்தப்பட்டு அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனாலே அது எழுதப்பட்டிருந்தால் அப்படி எழுதியிருக்க முடியாது. ஒரு பேதர் எழுதுறாருன்னா மீன் பிடிக்கிற அந்த அனுபவத்துல தான் என்னுடைய கதைகளும் என்னுடைய சம்பவங்களும். இப்ப லூக்கான்னு சொன்னா மருத்துவர், அவர் ஒரு மருத்துவர் என்று சொன்னா அந்த மருத்துவத்துக்கு ஏத்த போலதான் அவருடைய ஆய்வுகள், அவருடைய கட்டுரைகள் அதெல்லாம் இருக்கும். அப்போ பவுல் எழுதுனாருன்னா அவர் மெத்த படித்தவர். அவருடைய படிப்பாற்றல், அறிவாற்றல், அனுபவங்களை பொறுத்து அந்த புத்தகங்கள் அதன் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதும் பொழுது அனுபவங்கள் அடிப்படையில அல்லது கல்வி அடிப்படையில, ஞானத்தின் அடிப்படையில அல்ல, தேவைகளின் அடிப்படையில கர்த்தர் அதை எழுதுகிறார். இதவாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்ல வேண்டும், காலத்தில் வாழ்கிற நமக்கானாலும் சரி, நமக்கு பின்னாடி வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிகளிலானாலும் சரி, எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக ஆவியானவரால் அது ஏவப்பட்டு